வண்ணத்து பூச்சியின் மருத்துவம். வெல்கம் மை சேனல் ரகுநாதன் ஸ்ரீனிவாசன். மேரி காட்டில் வசிக்கும் அழகான பெண். அவள் திடீரென வினோத நோயால் அவதியடைந்தாள். அவளுக்கு காட்டில் உதவ யாரும் முன் வரவில்லை. தோட்டக்காரர் ஒருவர் காட்டின் வழியே ஒரு நாள் வந்தார். ஒரு வண்ணத்துப் பூச்சி அவர் தோளில் அமர்ந்தபடி அவருடன் வந்தது. அந்த வண்ணத்துப் பூச்சி சக்தி வாய்ந்தது. நோய்வாய்ப்பட்டிருக்கும் நபருடைய கண்ணில் அந்த வண்ணத்துப் பூச்சி அமர்ந்தால் நோய்வாய்ப்பட்டவரின் நோய் குணமாகிவிடும். ஆலமரத்தடியில் தோட்டக்காரர் அமர்ந்து ஓய்வெடுத்தார். அவருடன் அவர் வளர்த்து வந்த வினோதமான வண்ணத்துப் பூச்சியும் ஓய்வெடுத்துக் கொண்டது. ஆலமரத்திலிருந்து அழுகுரல் கேட்டது. துணுக்குற்ற தோட்டக்காரர் ஆலமரத்தின் மீதேறினார். மரக்கிளையில் அழகான பெண்ணொருத்தி அழுது கொண்டிருந்ததைக் கண்டார். உன் பெயர் என்ன? நீ ஏன் அழுகிறாய்? என்றார் தோட்டக்காரர். மேரி தன்னுடைய பெயரையும் நோயைப் பற்றியும் சொல்லி தன் வருத்தத்தை பகிர்ந்து கொண்டாள். அந்த சமயம் பார்த்து புறா ஒன்று பறந்து வந்தது. புறாவும் தோட்டக்காரரிடம் மேரிக்கு உதவும்படி கேட்டுக்கொண்டது. அன்புள்ளம் கொண்ட தோட்டக்காரர் மனமிறங்கினார். மரக்கிளையில் அமர்ந்திருந்த அவர் தன் தோளில் அமர்ந்திருந்த வண்ணத்துப் பூச்சியை எடுத்து எதிர்கிளையில் உட்கார்ந்திருந்த மேரியின் கண்மீது அமர வைத்தார். சிறிது நேரத்தில் மேரியின் நோய் குணமானது. மேரி இயல்பானாள். புன்னகை பூத்தாள். புறா இசை எழுப்பியபடி பறந்தது. மேரி தோட்டக்காரருக்கும் வண்ணத்துப் பூச்சிக்கும் நன்றி கூறினாள். வண்ணத்துப் பூச்சி இப்போது மேரியின் கண்ணிலிருந்து பறந்து அவளது தோளில் அமர்ந்து கொண்டது. தோட்டக்காரர் புன்னகை பூத்தார். மேரியும் மனம் மகிழ்ந்தாள். நன்றி. தீக்கதிர்.